ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மோர் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம மாங்காய் ஊறுகாய் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணினது வத்தல் போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் அந்த தயிர் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்பு தயிர். நம்ம அரை கப்பு தயிரை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இந்த கப்புலேயே ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மோர் பதத்துக்கு நல்லா அரைச்சிருக்கலாம் பாருங்கள். நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், கடலைப்பருப்பு, சீரகம். தீயை குறைச்சி வறுத்துடுங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுங்க. நீள்வாட்டத்தில் அப்படி கீறி போடுங்க. கொஞ்சம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க மோரை வந்து சேர்க்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்க்கணும். இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மோர் குழம்புக்கு உப்பு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு வெங்காயம் பெரிய சைஸு, மல்லி இலை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமாக இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள், ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸுக்கு தான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மோர் குழம்பு இந்த தக்காளியோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்பு சாதத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பூசணிக்காய் மோர் சேர்த்து மோர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி விட்டு குழம்பு தான் வச்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மோர் குழம்பு நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சிம்பிளாக ஒரு மாங்காய் ஊறுகாய், அப்பளம் அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வறுவல் போட்டு கூட ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பூசணிக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம். மேலே தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், தோல் நீக்கி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துருங்க. ஒரு டம்ளர் தண்ணி, பூசணிக்காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க, வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுது. ஒரு நைஃப் எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி வடிகட்டிட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், 2 வரமிளகாய், அரிசி பச்சரிசி 1 ஸ்பூன், தேங்காய் 2 பீஸு, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், நல்லா
நான் எடுத்துக்கிற அளவு வந்து 100 கிராமு தயிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காரம் எல்லாமே சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகாய் சேவந்துடும், மிளகாய் எடுத்துருங்க. நல்லா சேவந்துட்டு நல்லாவும் வறுபட்டு புரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நைஸாக அரைக்கணும். இங்கே பாருங்கள், அப்படி எடுத்து ஜாரில் சேர்த்துருங்க. நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடுங்க. இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேன். பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ அரைச்சோம் இல்லையா, அதே ஜார்லேயே வந்து அப்படியே பூசணிக்காவும் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பூசணிக்காவும் இது கூடவே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், பூசணிக்காவும் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 100 கிராம் தயிர், பூசணிக்காய் அரைச்சோம் இல்லையா, அதுலேயே நல்லா நைஸாக, ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, நார்மலான புளிப்பில் தான் இருக்கணும் தயிர். அப்போ தான் நம்ம மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே கொண்டு வந்து நம்ம அரைச்ச விழுதுலையே சேர்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, பூசணிக்காய் தண்ணி, அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்குங்க. பூசணிக்காயிலே நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், செக் பண்ணிவிட்டு சேர்த்து விடுங்க. நல்லா கட்டி தட்டாமல் கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக நல்லா மணமாக இருக்குது. எல்லாமே வறுத்து அரைச்சி இருக்கிறோம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கலந்தாச்சு, செக் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வதக்கின பாத்திரத்துலேயே இங்கே பாருங்கள் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விருப்பம் இருந்தால் தேங்காய் எண்ணெய் தாளிச்சிக்கங்க. நான் சமையல் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1/4 ஸ்பூன், ஒரு 2-3 வெந்தயம், ஒரே ஒரு வெங்காயம் நீள் வாட்டத்தில் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்ந்துருக்கேன். பாதி அளவுக்கு வதங்கினா போதும். அதே மாதிரி ஒரு தக்காளி, கருவேப்பிலை. தக்காளி வந்து மசியக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு வரமிளகாய் பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயப்பொடி. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோரை நல்லா கலந்து விடுங்க. அப்படியே கொண்டு வந்து நம்ம தாளிச்சதில் சேர்த்துருங்க. தீயை குறைச்சி வைங்க, கொதிக்கக்கூடாது. ஒரு 2-3 செகண்டு அப்படியே கொஞ்சம் சூடு ஏற்றினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே நுரைச்சிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரெடி ஆகிடுத்து மோர். கொத்தமல்லி இலையை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒரு அப்பளம், ஒரு மாங்காய் ஊறுகாய் வச்சுட்டு சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், தக்காளியெல்லாம் அப்படியே மேலே தெரியணும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான்,
ரெடி ஆகிடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சூப்பரான மோர் குழம்பு ரெடி. பூசணிக்காய் சேர்த்து சமைச்சிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். உப்பெல்லாம் கூட செக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மோர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.